வெல்கம் பேக் டு சவுத் டியூப். கோல்கொண்டா ஃபோர்ட்டோட பார்ட் 2 வீடியோ தான் நம்ம இதுல பார்க்க போறோம். நம்ம வந்து ராயல் அந்த பேலஸ் அப்படின்றது வந்து டாப்ல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி மேலே போயிட்டு அந்த பார்ட் 1ல நம்ம அது வரைக்கும் உள்ள வீடியோ பார்ட் 1ல பார்த்தோம். பார்ட் 2ல நம்ம கீழே இறங்கி வரும்போது எந்தெந்த இடங்கள் பார்க்கலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ கீழே நம்ம லெஃப்ட் சைட்ல நம்ம அப்படியே என்ட்ரான உடனே ரைட் சைட்ல நம்ம மேலே ஏறி அப்படியே அந்த பாத்து மூலம் மேலே போனா மேலே போயிடலாம். அப்படியே நம்ம கீழே இறங்கி வரும்போது கொஞ்சம் தூரத்துல வந்த உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இந்த ஜெகதாம்பா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோயில் அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த கோயில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1000 வருடங்கள் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லப்படுது ஆக்சுவலி. ஸோ நிஜமாவே சூப்பரா இருந்தது. இந்த பாறைகளுக்கு உள்ளதான் இந்த கோயில் அப்படின்றது அமைஞ்சிட்டு இருக்கு. நிறைய சிற்பங்கள் எல்லாம் வரைஞ்சிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ அதை கடந்து நம்ம முன்ன ஃபாலோ பண்ணி வரும்போது ரைட் எடுத்து போனோம் அப்படின்னா அடுத்த பாதைக்கு நம்ம போயிடலாம். அடுத்த பாதை அப்படின்றது இறங்கும் போது எந்தெந்த இடங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரணும் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இறங்கி வரும்போது நிறைய இடங்கள் நீங்க நிறைய குளம், அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் ராணி ராஜா அவங்க யூஸ் பண்ண குளங்கள் எல்லாம் இருந்தது. அதே மாதிரி இந்த ஃபோர்ட்ல வந்து நிறைய சீக்ரெட் டனல்ஸ் எல்லாம் இருக்குதாங்க. ஸோ இங்க இருந்து சார்மினார் போற வரைக்கும், அதுக்கப்புறம் இங்க இருந்து பேலஸுக்கு போறதுக்கு, ஸோ அந்த மாதிரி நிறைய சீக்ரெட் டனல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நிறைய இடங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த பாட்டுல. அதே மாதிரி இந்த நான் சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் படத்துல வந்து நிறைய சீன்ஸ் எடுத்தது வந்து இந்த சைட்ல தான் நிறைய சீன்ஸ் எடுத்திருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த அந்த சோழ பாட்டோட ஃபர்ஸ்ட் நிறைய இடம், நிறைய அந்த போர்ஷன் எல்லாமே வந்து இந்த சைட்ல தான் வரும் ஆக்சுவலி. ஸோ இந்த சைடு நிறைய பிரம்மாண்டமா இருந்தது, பில்டிங்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள். நீங்க முதல்ல பாக்குறது சும்மா கல் கட்டடங்கள் மாதிரி நிறைய அமைப்புகளோட இருக்கும். பட் ஆனா இப்ப ரைட் சைட்ல நம்ம பாக்குற இடங்கள் எல்லாம் வந்து நிறைய பிரம்மாண்டமான பில்டிங்ஸ் அமைப்புகள் நீங்க பாப்பீங்க. ஸோ கண்டிப்பா வரும்போது இந்த பாதையில் நீங்க இறங்கி வாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த பேலஸ் நம்ம வந்து எல்லாமே அப்படி நடந்து பார்த்துட்டு வரும்போது ஒரு இடத்துல இந்த பேலஸோட மேப் அமைப்பு வச்சிருப்பாங்க. ஸோ எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராணியோட அவங்க குளிக்கிறதுக்கான குளங்கள், அவங்களோட பேலஸ், ராயல் தர்பார் ஹால், எல்லா விஷயமும் எங்கெங்க எது அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத சூப்பரா நீட்டா வந்து ஒரு மேப்ல கூட போட்டிருந்தாங்க. அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி இன்னும் முன்ன போகும்போது நிறைய பில்டிங் அமைப்புகள் எல்லாம் இருந்தது. ஸோ எல்லாமே ஸ்பெசிஃபிக்கா அவங்க வந்து மென்ஷன் பண்ணி வைக்கல எந்த பில்டிங் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சில இடங்கள்ல மெயின்டெனன்ஸ் ஒர்க் கூட பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா சேதமடைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதுனால. ஸோ ஒட்டுமொத்தமா சவுத் இந்தியால ஒரு பிரம்மாண்டமான ஃபோர்ட், இந்தியால டாப் 10 லிஸ்டுக்குள்ள வர ஒரு பெரிய ஃபோர்ட் இது அப்படின்னு சொல்லலாம். நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. தெரிஞ்ச படங்கள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நீங்களும் ஹைதராபாத் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. பட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பேலஸ்ல, இந்த ஃபோர்ட்ல நைட்ல வந்து அந்த லேசர் ஷோ இல்ல லைட் ஷோ அப்படின்றது கூட போடுறாங்க. அது வந்து இந்த ஃபோர்ட்டோட வரலாறு எப்படி உருவானது அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்களாமா. ஸோ கண்டிப்பா டைம் இருந்தா நீங்க பாருங்க. எனக்கு வந்து நான் நிறைய இடம் கவர் பண்ணோம் அப்படின்றதுனால அங்க இருந்து இமீடியட்டா கிளம்பிட்டேன். ஸோ டே 1ல ஹைதராபாத்ல நம்ம நிறைய இடங்கள் போனோம். ஸோ அந்த டே 1, டே 2, டே 3 அந்த வீடியோஸ் கூட வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன். தேங்க்யூ, பாய். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சவுத் டியூப். ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ல பதிவிடுங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ, பாய்.